வர சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வந்து கத்துறேன் என்ன சொல்லுங்க. சும்மா பேசிட்டு அப்படி இருந்து நம்ம ஒரு லேடி கிட்ட போய் மாட்டேன். போலீசாரிடமே சொடக்கு போட்டு காட்டிய நபர் நான் போலீஸ் தெரியுமா என கூறி அருகே இருந்த வீடுகளில் புகுந்து பொருட்களை நொறுக்கிய அட்டகாசம். ஒட்டுமொத்த ஏரியா மக்களும் ஒரு தனிநபரை எதிர்த்து போராட்டத்தில் குதித்ததால் பரபரப்பு. நடந்தது என்ன? மாங்காடு அடுத்த மௌலிவாக்கம் ராஜராஜ நகர் மெயின் ரோடு 4வது தெருவில் ஏராளமான அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளது. இங்கு உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் ஆனந்த். இவர் டிராபிக் போலீசாராக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த சில தினங்களாக போதையில் அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களை அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் வீட்டின் கதவுகளை தட்டி உடைப்பதும் வீடுகளுக்குள் புகுந்து வீட்டில் இருக்கும் பொருட்களை எல்லாம் தூக்கி கீழே வீசுவது என குடியிருப்பு வாசிகளிடம் தான் போலீஸ் என கூறி அட்டகாசம் செய்து வந்துள்ளார். அது மட்டுமின்றி இரவு நேரங்களில் பெண்கள் இருக்கும் வீடுகளின் கதவை தட்டி அரை நிர்வாணமாக நின்று தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து அந்த பகுதி மக்கள் மாங்காடு போலீசாரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் குன்றத்தூர் போரூர் சாலை பாய்க்கடை சந்திப்பில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த மாங்காடு போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தினார்கள். இதற்கிடையே போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நீண்ட நேரமாக வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் டிராபிக் போலீசார் ஆனந்தை கைது செய்து மாங்காடு போலீசார் அழைத்து சென்ற போது தன்னை கைது செய்ய வந்த போலீஸ்காரரிடமே சொடக்கு போட்டு பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் போலீசார் விசாரணையில் ஆனந்திற்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இல்லாததால் விவாகரத்து பெற்றுள்ளார். இந்த நிலையில் வேறு திருமணம் செய்ய முடிவு செய்யப்பட்டதாகவும் கடந்த 2ஆம் தேதி திருமணம் முடித்துவிட்டு 9ஆம் தேதி திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்த நிலையில் திடீரென திருமணம் நின்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக மன உளைச்சலில் இருந்து வந்த ஆனந்த் குடிபோதையில் இது போன்ற செயலில் ஈடுபட்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இது போன்ற செயலுக்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.